அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளி எதற்காக அப்படின்னா, டேஃப் ஐஏஎஸ் அகாடமியின் பண்ருட்டி கிளையில நம்ம ஈவினிங் பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? பண்ருட்டி கிளையில ஏற்கனவே ரெகுலர் கிளாஸஸ், வீக்கெண்ட் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஈவினிங் பேட்ச் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லத்தரசிகள் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம இந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஈவினிங் பேட்ச் கிளாஸஸ் பாருங்க. புதிய வகுப்புகள் ஆரம்பம். இதோடைய பயிற்சி காலம் எவ்வளோனா 6 மாதம். இந்த ஈவினிங் பேட்சுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்ல என்ன மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. இந்த தமிழ்ல 10ஆம் வகுப்பு முழுவதும் செய்யுள், உரைநடை, இலக்கணம் 3மே படிக்க போறீங்க. 10ஆம் வகுப்பு புது புத்தகத்துல 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுல. சரிங்களா? அடுத்தது யூனிட் 8 தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு. அதுல இருந்து நீதி கட்சி, பெரியார் மற்றும் அண்ணா தொடர்பான தகவல்கள்ல இருந்து ஒரு 10 வினாக்கள் கேட்கிறாங்க. அரசியலமைப்பு பாடத்திலிருந்து மத்திய அரசு, மாநில அரசு, சட்டமன்றம் மற்றும் ஆட்சித்துறை இந்த சிலபஸ்ல இருந்து ஒரு 15 வினாக்கள் கேட்கிறாங்க. கணிதம் அப்படின்றதுல இருந்து கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி அந்த பாடத்திட்டத்திலேருந்து ஒரு 15 வினாக்கள். அடுத்து நடப்பு நிகழ்வுகள், டிசம்பர் மாசம் நடப்பு நிகழ்வுகள் மட்டும் படிச்சா போதும். அதுல இருந்து ஒரு 10 வினாக்கள் கேட்கறாங்க. மொத்தம் 100 வினாக்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடக்க போகுது. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் என்னைக்கு நடக்குதுன்னா, ஜனவரி மாசம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணி அளவில் நம்மளுடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட பண்ருட்டி கிளையில நடக்குது. அந்த பண்ருட்டி கிளை ரொம்ப பண்ருட்டியோட பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. 9787026300. இந்த காணொலியிலே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்ல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுல அப்ளை பண்ணியிருந்தாலும் சரிங்க, இந்த நம்பரை முன்பதிவு பண்ணிக்கோங்க. முன்பதிவு பண்ணிட்டு உங்களுடைய பேரு மற்றும் உங்களுடைய ஊரை சொல்லிடுங்க. ஜனவரி மாசம் 22ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு கிளைக்கு நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதுங்க. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிட்டு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் பேசிஸ்ல உங்களுக்கு அந்த ஃபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா அடுத்தது குரூப் 4ஓட கால்ஃபர் வருது. இது 6 மாசத்திற்கான பயிற்சி வகுப்பு தான். அதுல உங்களுக்கு உங்களுடைய இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னாக்கா அதுல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அடிப்படையில் உங்களுக்கு ஃபீஸ் கன்செக்ஷன் பண்ணுவாங்க. அதனால இந்த வகுப்பை பயன்படுத்தி நிறைய பேர் அரசு அதிகாரிகளா உருவாகணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.